தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அனுமதி இல்லாத மொத்த பஸ் ஸ்டாண்ட் மேல விளம்பரம் போடு, மொத்த இருக்கிற மொத்த போடு எடுங்க. மொத்தம் ஒரே ஒரு போடு கூட இருக்கக்கூடாது. 7 நாள் எனக்கு எடுத்து விடுவோம். வேலூர் மாநகராட்சியின் 60 வார்டுகளுக்கான மாமன்ற கூட்டம் வேலூர் மாநகராட்சி கூட்ட அரங்கில் மேயர் சுஜாதா தலைமையில் நடைபெற்றது. இதில் துணை மேயர் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் ஆணையர் உட்பட மாநகராட்சி அதிகாரிகள் பலர் வராததால் ஆளும் கட்சி மாறியதால் அதிகாரிகள் கூட்டத்தை புறக்கணிக்கிறார்களா என்று மேயர் சுஜாதா மற்றும் துணை மேயர் கேள்வி எழுப்பினர். நாங்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான், எங்களுக்கும் உரிய மரியாதை அளிக்க வேண்டும் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தங்கள் வார்டுகளில் உள்ள குறைகள் குறித்து வார்டு உறுப்பினர்கள் வாக்குவாதம் செய்தனர். இந்நிகழ்வுகளை வீடியோ எடுத்துக் கொண்டிருந்த செய்தியாளர்களிடம் மேயர் சுஜாதா வீடியோ எடுக்க அனுமதி இல்லை, வெளியேறுங்கள் என்று கூறியதால் மேயர் மற்றும் வார்டு உறுப்பினர்களிடையே மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதிகாரிகள் வராததால் கூட்டத்தை புறக்கணிப்போம் என்று துணை மேயர் மற்றும் உறுப்பினர்கள் எச்சரித்த நிலையில் பின்னர் மாநகராட்சி ஆணையர் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டதை அடுத்து கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தின் போது துணை மேயர் சுனில்குமார் மேயர் சுஜாதாவை நோக்கி, மாநகராட்சி நிர்வாகம் சீர்கெட நீங்கள்தான் காரணம், மாநகராட்சியே நாசமாக போச்சு, பணிகளுக்கு அனுமதி வழங்க மேயர் கமிஷன் கேட்கிறார் என்று குற்றம் சாட்டினார். இதற்கு மேயர் சுஜாதா, மரியாதை இல்லாமல் என்னிடம் பேச வேண்டாம் என்று எச்சரித்தார். துணை மேயர் தனது பகுதியில் பணிகள் நடைபெறவில்லை என கூறியதற்கு மேயர் சுஜாதா, துணை மேயர் என்பவர் ஒரு வார்டுக்கு மட்டுமல்ல 60 வார்டுக்கும் சேர்த்து பேச வேண்டும். 100 கோடிக்கு நீங்கள் வேலை எடுத்திருக்கிறீர்கள், நீங்களே சொல்லுங்கள். துணை மேயரால் 40 கோடிக்கு சாலை ஒப்பந்தம் எடுத்தும் முறையாக செய்யாததால் காட்பாடி மக்கள் அவதிப்படுகிறார்கள் என்று பதிலடி கொடுத்தார். முதல் மண்டல தலைவர் புஷ்பலதா பேசுகையில் தனது மண்டலத்துக்குட்பட்ட 15 வார்டுகளிலும் பணிகள் முறையாக நடைபெறவில்லை என்று கூறினார். அதற்கு மேயர், நீங்கள் சண்டை போட வந்திருக்கிறீர்கள், கடந்த 5 ஆண்டுகளாக எதிர்க்கட்சி போல செயல்பட்டீர்கள், துணை மேயரும் நீங்களும் பினாமியாக இருந்து வேலை செய்கிறீர்கள், பினாமியாக இருவரும் சேர்ந்து பணிகளை எடுத்து செய்தீர்கள், நீங்களே பதில் சொல்லுங்கள் என்று கடுமையாக பேசினார். மேயர் சுஜாதா, துணை மேயர் சுனில்குமார் மற்றும் முதல் மண்டல தலைவர் புஷ்பலதா ஆகிய மூவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் நீடித்தது. மேயர் வரம்பு மீறி பேசுவதாக புஷ்பலதா கண்டனம் தெரிவித்தார். மேயர் சுஜாதா, துணை மேயர் சுனில்குமார், முதல் மண்டல தலைவர் புஷ்பலதா ஆகிய மூவரும் திமுகவை சேர்ந்தவர்கள் என்பதால் இந்த சம்பவம் திமுக கட்சியை அசிங்கப்படுத்துவதாக சக திமுக வார்டு உறுப்பினர்கள் மற்றும் கட்சியினர் ஆதங்கம் தெரிவித்தனர். இதற்கிடையில் மாமன்ற கூட்ட அரங்கில் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் புகைப்படம் மாட்டப்பட்டுள்ளதால் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் புகைப்படத்தையும் மாட்ட கோரி அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் முயற்சி செய்தனர். இதனால் திமுக மற்றும் அதிமுக உறுப்பினர்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. திமுக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து தடுப்பு அமைத்து நின்றதால் அதிமுக உறுப்பினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் அளித்த பேட்டியில், முறையான ஒப்புதல் இல்லாமல் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் புகைப்படம் மாற்றப்பட்டுள்ளது. அதேபோல் எங்கள் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் புகைப்படத்தையும் மாற்ற வேண்டும். இதுகுறித்து மாநகராட்சி ஆணையருக்கு கடிதம் கொடுக்க உள்ளோம். அனுமதித்தால் மாட்டுவோம், அனுமதிக்காவிட்டாலும் மாட்டுவோம் என்று தெரிவித்தனர். இத்தகைய கலவரங்களுக்கு மத்தியில் ஒரு தீர்மானம் கூட முறையாக வாசிக்காமல் கூட்டம் முடிந்ததாக அறிவிக்கப்பட்டது. எதிர்கட்சி மாதிரி ஏதாவது செயல்பட்டீங்க, இப்பயும் அதே தான் செயல்படுறீங்க. நீங்க பதில் சொல்ல முடியலனா பதில் சொல்லிட்டேன், நான் பதில் சொல்லல. நேமா கோர்க்கோட பேர் சொல்லுங்கன்னு அத சொல்லல. ஜோனுக்கு 5 லட்சம் சொல்லிட்டேன் நான். நீங்க டெண்டர் எடுத்து காட்பாடி தொகுதியில ரோடு போடாத மக்கள் அவதிப்பட்டு செஞ்சீங்க. இருங்க, அந்த 90 கோடி ரூபாய்க்கு யாரு காரணம்னா மாநகராட்சி இல்ல, அதுக்கு டெண்டர் யார் ஒப்பந்தம் எடுத்தாங்கம்மா? நீங்க எடுத்தீங்களா? நீங்க ஒப்பந்தம் எடுத்தீங்களா? இவங்க எடுத்தாங்களா? அதுக்கு எல்லாம் பினாமில எடுத்து செய்றீங்க. 90 கோடிக்கு பினாமியா இருக்கிறோம் நாங்க. மக்கள் பினாமியா இருக்கீங்க, நீங்களே ஒத்துக்கினீங்க. நாங்க மக்களுக்காக தான் பினாமியா இருக்கோம். ஒரு மேயர் வந்து அத்துமீறி பேசக்கூடாது. நீங்க தான் பேசுறீங்க. நீங்க பேசுறீங்க. நான் பேசல. நீங்க தான் பேசுறீங்க. நீங்க வந்து பினாமின்னு பேசக்கூடாது. நீங்க தானே சொன்னீங்க. நீங்க மேயர் தான். நீங்க தான் சொன்னீங்க. அத மண்டல கொடுத்தாங்க. நீங்க சொன்னீங்க. நீங்க தான் பினாமி. நீங்க அந்த 90 கோடி ரூபாய்க்கு யார் தெரியுமா காரணம்? இதே எங்களுடைய நீர்வளத்துக்கு. ஆமா, அவர் சொல்லி நம்ம
கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த பினாமி பேசுறது இதெல்லாம் வந்து- நீங்க தான் பேசுறீங்க. என்ன பேசுறேன்? நீங்க தான் பேசுறீங்க. நான் தான் பேசுறேன். நீங்க தான் பேசுறீங்க. ஏங்க, நீங்க வேண்டாம். பினாமி சொல்றாங்கன்னா நியாயம் அதெல்லாம். ஏய், எனக்கு தப்புமா? அவங்க வந்து தப்பு மார்க்கெட்டுக்கு அவங்க ஏதோ வந்து எடுப்பாங்க. நீங்க சண்டை போட வந்துருக்கீங்க. துணை மேயரால காட்பாடி தொகுதி 40 கோடி வேலை எடுத்து ரோடு போடாத காட்பாடி தொகுதி மக்கள் எல்லாமே அவதிப்பட்டாங்க. ஏங்க என்ன இப்படி பேசுறாரு? துணை மேயர் மேல பேசிருக்கிறாரு. துணை மேயர் மேல பேசிருக்கிறாரு. இப்ப உங்களுக்கு இதேதான் 1வது மண்டல தலைவர் முதல் கூட்டத்துல இருந்து இப்ப வரைக்கும் சண்டை போட்டு இருக்கிறாங்க. பதில் சொல்ல முடியலன்னா அப்படியே பாருங்க பின்னாடி, அப்படியே பாருங்க. எங்களுடைய ஆட்சியாளர்னால இந்த 100 கோடி ரூபாய் எங்களால வேலை செஞ்சிருக்க முடியாது. இதுக்கு எல்லாம் காரணம் பின்னாடி பாருங்க. லெட்டரோட கொடுத்துக்கிறேன். இந்த விளம்பரோட சம்பந்தம் எனக்கு 7 நாள் ஆக்ஷன் எடுங்க. அனுமதி இல்லாத மொத்த பஸ் ஸ்டாண்ட் மேல விளம்பரம் போர்டு, மொத்தம் இருக்கிற மொத்த போர்டு எடுங்க. மொத்தம் ஒரே ஒரு போர்டு கூட இருக்கக்கூடாது. 7 நாள் எனக்கு எடுத்து விடுவோம். இல்லைன்னா கோர்ட்ல ஆடுவாங்க. கண்டிப்பா நாங்க கண்டிப்பா கோர்ட்ல ஆடுவாங்க. இதுல குறிப்பா எடுத்துக்கங்க. நீங்க குறிப்பா எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னபடி நான் போர்டு வச்சுட்டேன். குறிப்பா எடுத்துக்கங்க. நீங்க கூட்டத்தை இது பண்ணாதீங்க. குறிப்பா எவ்வளவுதான் எடுத்துக்கங்க. குறிப்பா எடுத்துக்கங்க. குறிப்பா எடுத்துக்கங்க. உட்காந்துங்க. உங்களுக்கு நாங்க அனுமதி எல்லாம் மொத்த பேர் ஏச்சு வெளியே போயிடுவோம். என்ன செய்றீங்க? ஒரு அதிகாரம் யாருமே இல்ல. மொத்த எல்லாம் ஒரு வச்சுருங்க. மீட்டிங் அப்புறமா ஆரம்பிக்கலாம். டீ போட்டா கூட வரப்பா எங்களுக்கு. நாங்க டீ போட்டா சாப்பிடுறதுக்கு வரல. சார் மீட்டிங் இல்ல. தயவுசெய்து மொத்த அதிகாரம் எடுத்துக்கங்க. அங்க இது என்ன எல்லா கவுன்சிலரும் மறைக்கிறாங்கல்லப்பா. எல்லாம் மறைக்கிறாங்கம்மா. மறைக்கிறாங்கம்மா. செய்தி கால் பண்ணுங்க. தயவுசெய்து எல்லாத்தையும் கேன்சல் செய்தி பண்ணுவீங்க. இந்த எக்ஸ்டென்ஷனே வேணாம். அவுட் சோர்சிங் டெண்டர்லாம் மொத்தத்தையும் ஜூன் மாசத்தோட போதும். அந்த எக்ஸ்டென்ஷன் எல்லாம் மாத்திட்டு மீதி எல்லாம் கேன்சல் பண்ணுங்க. தயவுசெய்து ஜூன் மாசத்தோட கேன்சல் பண்ணுங்க. சிஹெச்ஓ தோய்ட்டு வேற யாருமே சீட்ல இல்ல. மொத்த பேரும் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.